வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மத்திய அமைச்சர் கஜேந்திர ஷெகாவத் துணிஞ்சு அபாண்டமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு போனார். அதாவது கீழடி விவகாரத்தை பற்றி. இங்கே ஏதோ அது சரியான தரவுகள் இல்லையாம், அது நிறைய நடைமுறைகள் இருக்குதான், முழுமையான ஆய்வு செஞ்ச பின்னாடி தான் அறிவிக்க முடியுமா, இங்கே தேவையில்லாமல் சில பேர் பிராந்திய உணர்வும் அரசியல் பண்ணுறாங்கன்னா கீழடி விவகாரத்தில் இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு போனார். உடனே இங்கே இருக்கிற சங்கிகளும் அவர்களிடம் கைக்கூலிகளாக இருக்கிற சில பேரும் பொதுவெளிகளில் இந்த கருத்தை அப்படியே இதில் தமிழ் நாகரிகம் உண்மைதான், ஆனால் முழுமையான ஆய்வு நடத்தணும், அப்போ தான் அது உண்மையாக தெரியும், தமிழ்நாடும் அரசு மத்திய அரசுக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்களாம், இது தேவையில்லாமல் அரசியல் ஆக்குறாங்களாம் அப்படின்னு பொதுவெளியில் மக்களை நம்ப வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது உண்மையா? கீழடி விவகாரம் ஆரம்பிச்சது மத்திய தொல்லியல் துறை தான் கீழடி ஆய்வு ஆரம்பித்தாங்க. ஏஎஸ்ஐ மத்திய தொல்லியல் துறை தான் ஆரம்பித்து அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன்ற அதிகாரி தான் செஞ்சார். 2 கட்ட ஆய்வு நடத்தி பல பொருட்கள் கிடைச்சது, வரலாற்றை திருப்பி போகிற மாதிரி பொருட்கள். அதை எடுத்து அவரே அறிவிச்சிடல, அதை அமெரிக்காவில் இருக்கிற பீட்டான்ற ஒரு கம்பெனிக்கு அனுப்பிச்சு, அதாவது நிறுவனம், அவங்க தான் உலகத்திலே தொல்லியல் ஆய்வை இந்த கார்பன் டேட்டிங் பல்விதமான ஆய்வுகளை நடத்தி அது சர்டிஃபிகேட் தரவங்க. அந்த தரவுகள் அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கு. இன்னும் வேறு என்ன தண்ண முடியும்? இவங்க தான் தனியாக தொழில் துறை வச்சுக்கிறாங்க, வேறு என்ன நடைமுறை இருக்குது? 2 அறிக்கை தாக்கல் பண்ண விடாமல் அந்த அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கீழடியில் ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தையே ட்ராப் பண்ணவங்க தான் இவங்க பேசுகிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தமிழக அரசு தான் 4வது 5வது கட்ட ஆய்வெல்லாம் பண்ணியிருக்குது. முதல் 2 கட்ட ஆய்வு இவர் நடத்தி பல பொருள்கள் எடுத்தார் அமர்நாத். 3வது கட்டம் நடத்தின ஸ்ரீராம் இங்கே ஒரு பொருள்னு சொல்லி திட்டத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க, நிதியம் கட் பண்ணிட்டாங்க. இந்த தவறை மூடி மறைச்சிட்டு முழு பூசணியை சோத்துல மறைச்சிட்டு இன்னும் நிறைய நடைமுறை இருக்கான். என்ன நடைமுறை இருக்குது? எல்லா பொருளும் கண்டுபிடிச்சி அமெரிக்காவுக்கு அனுப்பி தொல்லியல் துறை ஆய்வு முறைப்படி கார்பன் டேட்டிங் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டுருக்கிறாங்க. அதை அறிக்கை எழுதி கொடுத்தாச்சு. அது உங்களுடைய அதிகாரி, ஒரு மத்திய அதிகாரி தான் அறிக்கை கொடுத்துக்கிறாரு. ஆய்வின் அடிப்படையில் தான் அறிக்கை கொடுத்துக்கிறாங்க. இன்னும் வேறு நடைமுறை இருக்குது. நீங்கள் தான் தனியாக வச்சுக்கிறீங்களா? தொழில் துறை ஆய்வு துறையை தான் வச்சுக்கிறீங்களா? யாரை ஏமாற்ற இந்த பிரச்சாரம் பண்ணுறீங்க? இதில் வேறு எந்த நடைமுறையும் கிடையாது. ஆய்வு நடத்தி அதுக்கு அந்த ஆய்வுக்குரிய இதுக்கு அனுப்பி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அறிக்கை வெளியிட வேண்டியது தான் தொல்லியல் ஆய்வு. இதில் வேறு நடைமுறை வேறு எங்கன்னா போய் ஒப்புதல் வேண்டாம்மா? இத்தனை நாள் அப்படி தான் பண்ணியிருந்தாங்களா? அது என்ன கீழடிக்கு மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்? 15லேருந்து ஆரம்பித்த ஆய்வு இன்றைக்கி என்ன 10 வருஷமாக நடந்துக்குது. அறிக்கை தாக்கல் பண்ணி 2 வருஷம் மூடி வச்சுக்கிறீங்க. அது வெளியிட சொன்னால் நடைமுறை இருக்குது. இன்றைக்கி என்ன நடைமுறை அதையா சொல்லுங்கள். இப்போ இங்கே பொய் பிரச்சாரம் பண்ணுற கைக்கூலிகளை கேட்குறேன், வேறு என்ன நடைமுறை இருக்குது? நடைமுறைப்படி செய்யணும். என்ன இருக்குது? எல்லா ஆய்வும் முடிஞ்சிருச்சு, அறிக்கையும் தாக்கல் பண்ணியாச்சு. உங்ககிட்ட வேணா மைசூர் எல்லா பொருளும் இப்போ மைசூரில் வச்சுக்க. முதல் 2 கட்ட ஆய்வில் இருக்கிற பொருள்லாம் மைசூரில் தான் இருக்குது. அது நீங்களே போய் அமெரிக்கா காமிச்சு நீங்களே ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிடுங்க. எந்த நடைமுறையும் இல்லை. பொருள் கிடைச்சா அது முறைப்படி எடுத்து ஆய்வு நடத்தி அறிக்கை செய்கிறது தான் நடைமுறையை. வேறு எந்த நடைமுறையும் கிடையாது. யாரை ஏமாத்துறீங்க? இந்த பொய் பிரச்சாரம் பண்ணவங்கள மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். முழு பூசணியை சோத்தி மறைச்சிட்டு படியை இன்னொருத்தர் மேலே போடுறது, எல்லா தவறுகளும் செய்ய வேண்டியது, தவறை தூக்கின்னு போய் மற்றவங்க மேலே போட வேண்டியது, இதுதான் இவங்களுடைய பாணியை. ஒன்றும் தெரியாத மக்களை ஏமாத்துறது. இப்படி ஒரு கட்டுக்கோப்பான பிரச்சாரத்தை செய்கிறாங்க. இவங்க பேசுறதை கேட்கறது காதல் ரத்தம் வந்துடும். அப்படி ஒரு பொய் பிரச்சாரம். கீழடியில் தங்க நகைகள் ஆபரணங்கள் இருந்திருக்கு, இரும்பு ஆயுதங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் மிக முன்னேறிய சமுதாயம். தங்க நகை ஆபரணங்கள்லாம் கண்டுபிடிச்சது இவங்க தான் ரொம்ப லேட்டஸ்ட். அதாவது ரொம்ப முற்காலத்து அது இருக்கிறதெல்லாம். பானை ஓடுகள் எழுத்துகள் இருக்கிறது பெரிய விஷயம். இந்த வைரவன் ஆதன் அப்படின்னு சொல்லி எழுத்துக்கள் இருக்குது. இது அசோகருடைய பிராமிக்கு முற்பட்டது சொல்லி நிரூபிச்சிட்டாங்க. நகர நாகரிகம்னு தெளிவாக தெரியுது. அது மேற்கொண்டு ஒரு நம்மளுடைய நாகரிகம்னு சொல்லி நினைக்காம அது எதிர்ப்பாக செயல்படுறது என்ன குணம்? அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த கைக்கூலிகள்லாம் என்ன மனுஷனாக இருப்பாங்க? இப்போ தாயக்கட்டைகள், விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கட்டிடக்கல் நகை சிந்து சமவெளி மாதிரி இது நகர நாகரிகம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு போயிடுச்சு. இது வரலாற்றை திருப்பி போடுறது. இதில் இன்னும் தேவைப்படுது ஆய்வு. இன்னும் எந்த ஆய்வும் இல்லை. இவங்க எதனா லேப் வச்சுருந்தாங்கன்னா, இந்த பிரச்சாரம் பண்ணுறவங்களாம் லேப் வச்சுருந்தாங்கன்னா அங்கே தான் அனுப்பணும். என்ன ஒரு அயோக்கியத்தனம்! அதுவும் அந்த பானை எழுத்துக்கள்லாம் வீட்டுக்கு பயன்பாடு எல்லாருமே எழுத தெரிஞ்சுக்கிறாங்க. சுட்ட மணலில் பானை செய்கிறவங்க எழுதுறது. இவங்க வாங்கின்னு வீட்டில் எழுதிக்கிறாங்க. அப்போ எழுத்தறிவு மிக்க மக்கள் சாதாரணமாக கடைக்கோடி வரைக்கும் இருந்துக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். அசோகர் காலத்துக்கு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. இது மிகப்பெரிய விஷயம். அந்த தமிழ் பிராமி எழுது தமிழின்றது நிரூபிக்கிற விஷயம். மனசு இருந்தால் உடனே அறிவிச்சிருப்பாங்க, அந்த அறிக்கை ஒத்துன்னு இருப்பாங்க.
மத்திய தொழில்துறை கொடுத்த அறிக்கையை அவங்க ஏற்கலைன்னா அப்போ யார் கொடுத்தா ஏற்பாங்க? வெள்ளைக்காரன் வந்தா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு பொய் பேசுகிறவங்க சொந்த நாட்டு மக்களுடைய வரலாற்றையே ஏன் இப்படி எதிர்க்கிறாங்க? ஏன் இப்படி குள்ளநெறி வேலையெல்லாம் செய்கிறாங்க? இதுதான் மக்கள் விழிப்புணர்வாக இருந்து இந்த விஷயத்தை பொய் பிரச்சாரத்தை ஏற்காதீங்க. சரி, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.